ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனவேதனை எல்லாமே சீக்கிரமாகவே உன்னை விட்டு போக போகுது. உன்னுடைய கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. மனதை விட்டு உன்னோட மனசை விட்டு மறைஞ்சு போயிடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. நீ எதுக்குமே சங்கடம் மட்டும் படாத. நான் இருக்கேன்ல உனக்கு துணையா, எப்போதுமே உன் கூடவே இருப்பேன். நீ பயப்படாது. உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய வாழ்க்கையில் நலம் பெருகும், வளம் பெருகும். நீ சாயப்பாவை ஒரு தரிசனம் செஞ்சாலே போதும். உன்னுடைய பாவங்கள் எல்லாமே தொலைஞ்சிடும். இந்த பிறவியில் மட்டுமில்லை, அடுத்த பிறவிக்கும் உரிய பலன்களை எல்லாமே நம்முடைய சாயப்பா உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். தரிசன வழிபாட்டுக்கு இத்தகைய மகத்துவம் இருக்கும்போது 7 உலகங்களையுமே ஆட்சி செய்யும் அப்பாட்ட போய் நேரில் பேசி பழகி பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு அருள் பெற்றவர்கள் எந்த அளவுக்கு பாக்கியம் செஞ்சவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் யோசித்துப்பார். துவாரகமாயி மசூதியில் இருந்து பாபா இந்த உலக ஆட்சி செய்த போது ஏழைகள் பணக்காரர்கள் வித்தியாசமின்றி எல்லாருமே அப்பாட்ட போய் சரணடைஞ்சாங்க. அப்படி சரணடைந்து தங்களை எல்லாமே ஒப்படைச்சிட்டாங்க. தங்களை பற்றி உள்ள எல்லா பொறுப்புமே ஒப்படைச்சிட்டாங்க. பாபாவிடம் உண்மையான பக்தியுடன் இருந்தாங்க. அவர்களில் ஒருத்தவங்க தான் லட்சுமி பாய். லட்சுமி பாயும் ஒருவர். இந்த நல்ல வசதி படைத்த ஒருவர் பாபாவிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவர் இரவில் மசூதியில் தூங்குவதற்காக பாபா அனுமதி அளிச்சிருந்தார். அந்த மசூதியில் பாபாவுக்கு தேவையானவைகளை எல்லாம் செய்து கொடுக்கும் பொறுப்பை லட்சுமி பாய் செய்து வந்தாங்க. ஒரு தடவை லட்சுமி பாய் சமைச்சு எடுத்து வந்திருந்த உணவை ஒரு நாய்க்கு எடுத்து போட்டார் பாபா. அதை கண்டு மிகவும் வேதனை அடைஞ்ச லட்சுமி பாய், என்னப்பா இப்படி செஞ்சிட்டீங்களே என்று கேட்டாங்க. அதற்கு பாபா, என் பசியை போன்றது தான் அந்த நாயோட பசியும். எந்த ஒரு உயிரினத்தின் பசியையும் தீர்த்து வச்சாலும் போதும், அது என்னுடைய பசியை தீர்ப்பதற்கு சமமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதை நீ புரிஞ்சுக்கிட்டினா உனக்கு எல்லாமே தெளிவாகும்னு சொன்னாங்க பாபா. பாபா மகாசமாதி அடைவதற்கு சில தினங்களுக்கு முன்பு லட்சுமி பாயை கூப்பிட்டாங்க. தன்னுடைய கப்னி உடைக்குள்ள கையை விட்டு 2 தடவை நாணயங்களை எடுத்து கொடுத்தாங்க. ஒரு தடவை 5 நாணயங்கள் வந்தது. அடுத்த முறை 4 நாணயங்கள் வந்தது. அந்த 9 நாணயங்களையும் அவர் லட்சுமி பாயிடம் கொடுத்தாங்க பாபா. பாபாவின் இந்த செய்கை 9இன் மகத்துவத்தை உணர்த்துவதாக இருந்தது. இதனால் அந்த 9 நாணயங்களையும் அவர் பொக்கிஷமாக கருதிக்கிட்டு இருந்தாங்க. சீரடியில் உள்ள லட்சுமி பாயின் வீட்டில் அந்த 9 நாணயங்களையும் அவரது வாரிசுகள் பாதுகாத்துக்கிட்டு இப்போது வந்துக்கிட்டு இருக்காங்க. சீரடி செல்லும் பக்தர்கள் பலருமே லட்சுமி பாய் வீட்டுக்கு சென்று அந்த நாணயங்களை தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. லட்சுமி பாய் போல இன்னொரு பக்தரும் சாமாவுக்கும் ஒரு தடவை சாய்பாபா மிகவும் அபூர்வமான செப்பு நாணயம் ஒன்றையும் பரிசாக கொடுத்தாங்க. அது சாதாரண நாணயம் அல்ல. நாணயத்தின் ஒரு பக்கம் ராமரும் சீதை லட்சுமணர் உருவங்களும் இருந்தது. மற்றொரு பக்கத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சு. தான் உடுத்திருந்த கப்புனி உடை மட்டுமே தனக்கு உறுதியாக கொண்டு வாழ்ந்து வந்த பாபா தினமும் தனக்கு கிடைக்கும் நாணயங்கள் எல்லாமே, தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையுமே அன்னைக்கே அந்த பக்தர்களுக்கு எல்லாமே பிரித்து கொடுத்துடுவாங்க. தனக்கு அன்னைக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதை எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அபூர்வ செப்பு நாணயத்தை மட்டும் அவர் யாருக்குமே கொடுக்காம நீண்ட நாட்களாக தன்னுடன் வச்சிருந்தார். அதை பெரும் பாக்கியமாக நினச்சி அதை சாமாவுக்கு அவர் கொடுத்தார். அந்த சாமா அதை வாங்கிட்டு தெய்வம் தந்த காசுன்னு நினச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு தன்னுடைய பெரும் பாக்கியம்தான் பாபா எனக்கு கொடுத்தாருக்கும் செப்பு காசுன்னு நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்தார். உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். இனி உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். உனக்கும் இது போலவே நான் செப்பு காசும் 9 நாணயங்களையும் தரப்போகிறேன். நீ என் கோயிலுக்கு வரியா? என் கோயிலுக்கு வந்து என்னை நீ பார்த்துட்டு போயேன். பார்த்துட்டு போனால் 9 நாணயங்கள் கிடைத்த எல்லா சிறப்புமே உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு நான் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் பின்பற்றி என் மேலே நீ நம்பிக்கை வச்சு என் ஆலயத்துக்கு வா.